எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைக்கு பார்ப்பது சனி பயிற்சி பலன்கள். சனி பகவான் ஆயுளை உண்டு பண்ணுவதும் அவரே, ஆயுளை முடித்து வைப்பதும் அவரே. உறவுகளில் சித்தப்பா, அண்ணன், உடம்புகளில் எலும்பு, கழிவுப்பாதை, தொழில் காரகர்த்தா சனீஸ்வர பகவான். இன்றைக்கு பார்ப்பது துலாம் ராசி. நீதி நேர்மைக்கு சொந்தக்காரர்கள். சனீஸ்வர பகவான் உச்சமாகும் வீடு. இதுவரையிலும் சனீஸ்வர பகவான் துளாராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு வந்திருந்தார். 5ஆம் இடம் என்பது பிள்ளைகள், அதிர்ஷ்டம், கௌரவம், புகழ் எல்லாத்தையும் தரக்கூடியவர். 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சஞ்சாரித்து கொண்டு அவர் நம்ம ராசிக்கு 7ஆம் பார்வையாக, சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக நம்ம ராசிக்கு 7ஆம் பார்வையாக பார்த்தார். மனைவி வழியிலையும் பிரச்சனை, உறவுக்குள்ளேயும் பிரச்சனை, நண்பர்களுக்குள்ளேயும் வீண் விதண்டாவாதம், குடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் கொஞ்சம் காசு பணத்திலையும் விரயங்களை உண்டு பண்ணார். அவரே நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்வை செய்தார். எந்த விதமான தொழில்களை எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, லாபமும் இல்லை. எண்ணற்ற தொல்லைகளையும் துயரங்களையும் கொடுத்து காசு பணத்திலையும் வம்பு வழக்குகளையும் எடுத்து விட்டார். அவரே நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்தார். தனஸ்தானத்தை பார்வை செய்தார். தனம்னா குடும்பம். குடும்பத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளும் தொல்லைகளையும் துயரங்களையும் உண்டு பண்ணி வந்தார். குடும்பத்தில் கவலைகள், பிரச்சனைகள், கண்டிவான விபத்துகள், காசு பணத்தில் தடுமாற்றம், மருத்துவ செலவு, வியாதி எல்லாத்துலேயும் ஒரு நிம்மதி இல்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார். இப்போ வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். அதிர்ஷ்ட லட்சுமி யோகத்தை உண்டு பண்ண போகிறார். எல்லா வளமான நலங்களும் எல்லா வளமான யோகங்களையும் அருள்பாலிக்க போகிறார். 6ஆம் இடம் என்பது எல்லா அனுக்கிரகங்களையும் தரக்கூடிய இடம். சனீஸ்வர பகவான் அவர் 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நமக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிக்கு ஆயுள் பயத்தை கொஞ்சம் உண்டு பண்ணாலும் கூட ஆயுளில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. சிறு சிறு கீறல்கள், அடிகள் ஏற்பட்டாலும் பெரிய எந்த பிரச்சனைக்கும் வந்துடாது. நல்லா தெளிவை தரக்கூடிய இடமா தான் வந்துக்கிட்டு இருக்காரு. அவரே நமக்கு விரயஸ்தானத்தை பார்வை செய்கிறார். சனீஸ்வர பகவான் நம்ம ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்வை செய்தாலும் அவர் ஒரு கல்யாணம் கைகூடி வரலைன்னா கல்யாணம் கட்டாயம் முடியும். பிள்ளைகள் இல்லைன்னா பிள்ளைகள் பிறக்கும். ஒரு தொழில் இல்லைன்னா தொழில் நடக்கும். அப்படிங்கிற மாதிரி சுப செலவுகள் செய்யக்கூடிய இடத்துக்கு நமக்கு எல்லாமே அனுகூலம் தரக்கூடிய இடமாக சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்தில் பார்க்குறாரு. அப்போ விரயம்ங்கிறது சுப விரயமாகவே எல்லாம் செய்யணும், சுபமாகவே எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அவரே நம்ம ராசிக்கு 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு சனீஸ்வர பகவான். அந்த 3ஆம் பார்வையாக பார்க்கையில் முயற்சி, முன்னேற்றம், ஊக்கம், வீரியம் எல்லாம் தரக்கூடியது. அப்போ மனசில் நமக்கு எல்லா தைரியம் வந்த பிறகு எப்படியும் சம்பாரிச்சிருவோம், எப்படியும் ஜெயிச்சிருவோம், நம்ம எப்படி முன்னுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி பல வழியிலும் புது தொழில் கிடைக்கும், புது வருவாய் வரும், ஒரு புது வீடு கட்டுறாப்புல இருக்கும், தொழிலில் மாற்றம் ஏற்படும், வெளிநாடு செல்றாப்புல இருக்கும், எந்த வழியிலையும் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்தையும் தரக்கூடிய காலகட்டமாக சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எல்லா வளமும் நலமும் தந்து நம்மளை மென்மேலும் வளர செய்ய போகிறார். நமக்கு எல்லாமே உறுதுணையாக இருந்து எல்லாம் கேட்ட இடத்துல என்ன கேட்டாலும் கிடைக்கும். பணம் பல வழியிலையும் வரும். எப்படித்தான் வந்தாலும் பணத்துல நமக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை குட்டிகள் நல்லா சௌரியமாக இருப்பாங்க. வீட்டில் புது நிம்மதி பிறக்கும். கணவன் மனைவிக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சிறப்பாக இருக்கும். எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அது வரலையும் நமக்கு எல்லா நலமும் நன்மையும் தரப்போகிறாரு. அதனால நமக்கு குலதெய்வ அனுக்கிரகமும் ஏற்படும்.
இதுவரையிலே இழந்த மானம் புகழ் எல்லாமே மறுபடியும் நம்மளை தேடி வரும். இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் நம்ம பேரு கொஞ்சம் ஓங்கும். அந்த அளவுக்கு பேரும் புகழையும் தரக்கூடிய இடத்துக்கு இப்ப சனீஸ்வர பகவான் நமக்கு வந்திருக்காரு. நமக்கு எல்லாமே இருந்த நோய் நொடியெல்லாம் ஓடி போயிடும், கடன்லாம் விலகி போயிடும். நம்மளை எதிர்த்தவர்கள்லாம் நமக்கு சாதகமா என்ன வேணாலும் கேளு, எதை வேணாலும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உறுதுணையா வருவாங்க. கொஞ்சம் எல்லாருமே இதுவரையிலும் கொஞ்சம் நம்மளை ஒரு மாதிரி அசிங்கமா நினைச்சவங்க கூட நம்மளை பார்த்த உடனே அப்படியே ஓடி ஒதுங்கி விலகி போயிடுவாங்க. நம்ம எந்த வழியும் இனிமே ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மனசுல புது தெம்பு வந்துருச்சு. அப்ப அதிர்ஷ்டலட்சுமி யோகமும் நமக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கிறதுனால நம்ம குலதெய்வத்தையும் வணங்கிக்கிட்டு லட்சுமி பெருமாள் அதாவது நரசிம்ம பெருமாளை வணங்கிக்கிட்டு வந்தோம்னா நமக்கு எல்லா வளமான நற்பலங்களும் யோகங்களும் வாரி வழங்க போகிறார்கள். நன்றி, வணக்கம்.